வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போனா தங்கலான் மூவியோட ட்ரெய்லர் விட்டுருக்காங்க, அதான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. இது ஏதோ போகுது. அப்படி என்னதான் ஓடுவோம் மண்ணை இருக்கிற உலகத்துல. His Excellency Mr. Clement Dore அவரு உங்க உபகாரம் நாடி இந்த கிராமத்துக்கு விஜயம் பண்ணிருக்கார். இந்த வேலையை செய்யறது நம்மள விட வேற ஆளே கிடையாதா? இதெல்லாம் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாம் விட்ட வெளிச்சம் தங்க எடுக்கறாங்க. நம்ம உயிரை நாமே எடுக்கிறதுக்கு சமம். தங்க பேரு. பிசாசிக்குதுன்னு சொன்னா. பாத்தியா? எல்லாம் புரியும் மாய சூனியக்காரன் யாரா? சூனியக்காரன் இல்ல சொங்கோனே, சூனியக்காரி. சூனியக்காரி. நாளைக்கு மாமா. உண்மை இல்லையே. உண்மை இல்லையா? அந்த சூனியக்காரர்களை யாருமே கட்டவே முடியாதா? கட்டுவோம். நான் கட்டுறேன். சாவுக்கு துணியானது மட்டும்தான் இங்க வாழ்க்கை. அவ்வளவுதானா? சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா இது நான் எதிர்பார்த்த கதை ஒரு மாதிரி நான் யோசிச்சேன். ஆனா அந்த மாதிரி இல்லை. ஏதோ ஃபேண்டசிலாம் கலந்து வர மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு சூனியக்காரிங்கிறாங்க. அவங்க ஒரிஜினலா இருக்காங்களா இல்லையா, உண்மையிலேயே சூனியக்காரி? ஏன்னா அவங்க வித்தியாசமா ஏதோ கத்துறாங்க. இந்த ஏதோ ஒரு ஒளி மாதிரி ஏதோ ஒண்ணு வருது. ஆமா, இது வந்து பாக்கும்போது அந்த ஏதோ தங்கம் ஏதோ இவங்களை வச்சு வேலை வாங்குற மாதிரி, தங்கம் எடுக்கிறதுக்கு தான் போறாங்க. இவங்க எங்கேயோ போய் தங்கம் பண்ணிக்கிறாங்க மாதிரி இருக்கு. அதுல நிறைய பேர் செத்து போறாங்க. ஆமா, நிறைய அதுல பிரச்சனை வருது. அது எதனால நடக்குது அப்படின்னு பார்த்தா ஏதோ சூனியக்காரியாலதான் நடக்குதுங்கிறாங்க. ஆனா அது எதனால, இது ஏன் தடுக்குறாங்க, அதுக்கப்புறம் ஏன் விக்ரம் வந்து அவர் அதுக்காக தான் வந்திருக்காரு, அதுக்கப்புறம் ஏன் திரும்பி இவங்கள எதுக்குறாருன்னு ஒண்ணும் தெரியல. அது பார்த்தாதான் தெரியும். ஏதோ இது காட்டுவாசின்னு சொல்ல முடியல, அந்த காலத்து அந்த கற்காலம் அந்த மாதிரியும் சொல்ல முடியல. இது எப்படிப்பட்ட, ஆனா நம்மள அந்த இதுக்குள்ளேயே கூட்டு போன மாதிரி இருக்கு இல்ல. சியான் விக்ரம் சொல்லவே வேண்டாம். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவல்ல இருக்கும். அவர் ஆக்டிங்க வந்து நம்ம குறையே சொல்ல முடியாது. படம் கதைய வேணா சொதப்பலாம், ஆனா அவரோட ஆக்டிங் கண்டிப்பா நல்லாதான் இருக்கும். மாளிகா மோகனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் நல்லாவே தெரியுது. ஆனா இது என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு தான் தெரியல. ஏன்னா அவர் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஏதோ சுழலுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இது அதுதான் எனக்கு ஒரு குழப்பமாவே இருக்க மாதிரி இல்ல. நார்மலா ஒரு மனுஷங்களோட இது மாதிரி இல்ல. இது கொஞ்சம் அந்த இதெல்லாம் பிளாக் மேஜிக் அந்த மாதிரி சம்பந்தப்பட்டது மாதிரியும் இருக்கு. இது ட்ரெய்லர்ல பார்க்கும்போது தெரியுது. ஆனா படமா பார்க்கும்போது மேபி வேற மாதிரி கூட பார்க்கலாம். ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்